ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். शुक्लाम्बरधरं विष्णुं दधिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. वन्दे गजेन्द्रवदनं वामाङ्गारूपवल्लभाश्लिष्ठं कुङ्कुमपरागशोनं कुवलयिनिजारकोरकापीठं ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. अस्तु वश्रेयसे नित्यं वस्तु मामाङ्गसुन्दरं यदस्तृतीयं विदुषां तुरीयं त्रैपुरं महा नत्वा श्रीगुहानन्दनाथपङ्केरुगद्वयं परिवस्यारगस्यस्य दीपिका क्रियते धुना. विद्यानां च मनूनां मनसङ्ख्यानां च विद्यानाम् उपदेष्टाजगिरिदारं नरसिंहानन्दनाथगुरुः परिवस्यारगस्याख्यो ग्रन्थो यः स्वेन निर्मितः तत्र दुर्घटनाशब्दः अर्थः संक्षिप्तकथ्यते. आत्मा भिन्नदिवाकारं चिदानन्दघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे. शान्तविमलप्रकाश आत्मगुगचिदानन्दमण्डित प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति. सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. सिन्दूरारणविग्रहां नृणां माणिक्यमौलिस्फुरत्तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्याम् अलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परमम्बिकाम्. समस्त गुरुमण्डलदेवताभ्यो नमः. வியாஜ கருணாமூர்த்தியா இருக்கக்கூடிய நம்மளுடைய குருநாதாளனுடைய பரம கிருபையில வரிவஸ்யா ரகசியம் அப்படிங்கிற கிரந்தத்தினுடைய இரண்டாவது அம்சமாக இருக்கக்கூடிய அர்த்த பாகத்தை பார்த்துட்டு வரோம். அதுல மொத்தம் 15 விதமான அர்த்தங்களை பாஸ்கர் ராயர் ஸ்லோக ரூபமாகவும் அர்த்த ரூபமாகவும் கொடுத்திருக்கார். அதுல இது வரைக்கும் 12 விதமான அர்த்தங்களை இதுக்கு பூர்வ அவகாசங்கள்ல பார்த்துருக்கோம். முதல்ல பார்த்தது காயத்ரி சம்பூர்ண அர்த்தம் பார்த்தோம். பூர்ண காயத்ரியினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். பாவார்த்தம் அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தோம். அப்புறம் சம்பிரதாய அர்த்தம், நிகர்பார்த்தம்ங்கிற ரொம்ப உத்கிருஷ்டமான அர்த்தத்தை நிகர்பார்த்தத்தையும் பார்த்தோம். கௌளிகார்த்தம், ரகசியார்த்தம், மகாதத்வார்த்தம், நாமார்த்தம், சப்தரூபார்த்தம் ரெண்டையும் சேர்த்து ஒரே ஹெட்டிங்காக கொடுத்து அதையும் பார்த்தோம். நாமைக தேசார்த்தம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சாக்தார்த்தம், சாமரஸ்யார்த்தம் வரைக்கும் ஒரு அவகாசத்தில் பார்த்து பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ சமஸ்தார்த்தம் அப்படிங்கிற பிரகரணத்தை பார்க்கணும். இப்போ சமஸ்தார்த்தம்ங்கிற விஷயத்துல அவர் சாரமா சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள பிரவேசிச்சோம்னா அதே ரீதியில புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். சமஸ்தார்த்தம்ன்றதுலேயும் சமஸ்தம் அப்படின்னு சொல்றதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா மொத்தமாக அப்படின்னு புரியுறது. அதுல ஒவ்வொரு அக்ஷரத்திலையும் பஞ்சதசின்னு சொல்லக்கூடிய பிரம்ம வித்யினுடைய ஒரு அக்ஷரத்துக்குமே 15 அக்ஷரங்கள் இருக்கு. இந்த 15 அக்ஷரங்களுமே அதனுடைய சொல்லினுடைய அமைப்பு இருக்கு. அது எந்த மாதிரியான அக்ஷரம் அப்படின்னு அதனுடைய சொல் அமைப்பு, அதனுடைய அர்த்தம் இருக்கு. அதுவும் மொத்தமான வாக்கியமாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அமைப்பும் ஒரே பொருளையே தரது, ஒரே அர்த்தத்தையே அது கொடுக்கிறது அப்படிங்கிறத ஸ்தாபனம், அதை நிரூபணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த சமஸ்தார்த்தத்தை சொல்ல வரார். சமஸ்த அர்த்தங்களும்
ஒரே பரபிரம்மஸ்வரூபத்தையே குறிக்கிறது அப்படிங்கிறது தான் இதுல நம்ம சாரமா எடுத்துக்க வேண்டியது. ஒரு ஒரு அக்ஷரமுமே தனித்தனியாக பிரதக்காக ஒவ்வொரு அக்ஷரமுமே அதே பரபிரம்மஸ்வரூபத்தையே குறிக்கிறது. தனித்தனி அக்ஷரமாக பார்த்தா என்ன அர்த்தமோ அதே தான் அதனுடைய சமஸ்தார்த்தம், மொத்தமான அர்த்தமும் அதுவே அப்படின்னு நிரூபணம் பண்றதுக்கோசரம் ஒரு 13 ஸ்லோகங்கள்ல இந்த சமஸ்தார்த்தத்தை சமர்ப்பணம் பண்றார், நிரூபணம் பண்றார் பாஸ்கர் ராயர். அதுல முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடியது கன தீப்தாவிதி தாதோ பிரகாசகத்வம் ககாரார்த்தः அத்யயனார்த்த கதேங்கः இங்குஹ இங்கு அப்புறம் விசர்க்கம் கதேங்கः ஸ்யாத் ஏகாரஸ்தத் தீயகரார்த்தः வர்ணத்வய மேலானதः பிரகாஷிகா புத்திரித்யர்த்தः ஈவ்யாப்திவிதி தாதோः தஸ்ய வியாப்திः திருத்தீய வர்ணார்த்தः. 2 ஸ்லோகத்துல சொன்னார். 3வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாகமும் சேர்த்து பார்த்துடுறது உச்சிதமா தெரிகிறது. தஸ்ய லஹார்யாதிக்யம் லஹர்யாதிக்யம் தன்னிர்மாணம் மகாரார்த்தः அப்படின்னு 3வது ஸ்லோகத்தினுடைய, அதாவது இதனுடைய 70வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம் வரைக்கும் சேர்த்து முதல் கூட்டத்துல சமர்ப்பணம் பண்றார். முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லி அதை சமஸ்தார்த்தமாக எப்படின்னு சொல்ல போறார். இப்போ இந்த சமஸ்தார்த்தம் பூராவுமே எப்படி இருக்கு அப்படின்னா, வியாக்கரணத்தை நல்லா தெரிஞ்சின்றவாலால்தான் டீப்பா அதை புரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி இருக்கு. வியாக்கரண சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சின்றவாள் தான் இதுல சொல்லியிருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்றார். அவர் வியாக்கரண நிபுணரா இருக்கிறதுனால சூத்திரங்களை எடுத்து காமிச்சிருக்கார். நம்ம அந்த சூத்திரங்களை மட்டுமாவது தெரிஞ்சுட்டு இதனுடைய சமஸ்தார்த்தம் என்னங்கிறத ஒரு அவுட்லைனா நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தெரிகிறது குரு கிருபையில. இதுல கன அப்படின்னு ஒரு பதம் முதல்ல ஆரம்பமே கன தீப்தாவிதி தாதோ. பகுதின்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல சொல்லும் போது, சம்ஸ்கிருதத்துல அதுக்கு தாத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாத்து இருக்கே, பகுதி இருக்கே, அதுக்கு பேர் என்னன்னா பிரகாஷ. கண பிரகாஷ. கண அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துவுக்கு பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு காமிக்கிறார். கண அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துவுக்கு பிரகாசம் அப்படின்னு பொருளா இருக்கிறதுனால க அப்படின்ற அக்ஷரத்துக்கு பிரகாசம் அப்படின்னு இவர் அர்த்தம் பண்றார். அப்ப கண அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துவை எடுத்துண்டு அதுல இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரத்தை பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் பண்றார். அதுக்கப்புறம் ஏ தாத்தோஹோ பிரகாசம் மேல பார்த்தீங்கன்னா கன தீப்தாவிதி தாத்தோஹோ பிரகாசகத்வம் ககாரார்த்தः. ககாரத் க அப்படிங்கிற அக்ஷரத்தினுடைய அர்த்தத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரகாசம் அப்படிங்கிறது தான் முதல் லைன்ல சொல்லியிருக்கக்கூடிய 68வது ஸ்லோகத்தினுடைய முதல் லைன்ல அவர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா கன தீப்தாவிதி தாதோஹோ பிரகாசகத்வம் ககாரார்த்தः. கண அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துவுக்கு பிரகாசம்னு சொல்றதுனால பிரகாசகத்வம் ககாரார்த்தः. கங்கிற அக்ஷரத்துக்கு பஞ்சதிசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ககாரத்துக்கு பிரகாசம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அத்யயனார்த்த கதேங்கஹ தேங்கஹ ஸ்யாத் ஏகாரஸ்தத் ஈயகரணார்த்தஹ அப்படின்னு அதை பதம் பிரிச்சு சொல்லணும். 2வதா இருக்கக்கூடிய அக்ஷரமானது ஏகாரம். ஏகாரத்துக்கு
பிரகாசிக்கப்படுத்தக்கூடிய பிரகாசிக்க செய்யறது எதுவோ, எது பிரகாசிக்க செய்யறதோ அதுக்கு ஏகாரம் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். காங்கிற அக்ஷரமானது பிரகாசத்தை குறிக்கிறது, பிரகாசம்ங்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது பிரகாசத்தை பிரகாசிக்க செய்ய வைக்கக்கூடியது எதுவோ, எதுனா பரமாத்ம ஸ்வரூபம். எந்த பரமாத்ம ஸ்வரூபம் பிரகாசிக்க வைக்கிறதோ அதுதான் ஏகாரத்தை குறிக்கிறது. அதுக்கு அடுத்ததா வர்ணத்வய வர்ணத்வய மேலனந்தஹ பிரகாசிகா புத்திரித்யர்த்தஹ. இப்படியாக ககாரமும் ஏகாரமும் சேர்ந்து புத்தி அப்படிங்கிறதையும் சூச்சிக்கிறது. ஏன்னா பிரகாசம் பிரகாசிக்கப்படுறது அப்படின்னு சொல்லக்கூடியவை எல்லாம் எங்க பிரகாசிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய புத்தியில பிரகாசிக்கிறதுனால வர்ணத்வய மேலனந்தஹ பிரகாசிகா புத்திரித்யர்த்தஹ. எங்க பிரகாசிக்கிறது அப்படின்னா புத்தியில் பிரகாசிக்கிறது. ஈ வியாப்தி விதி தாதோஹோ தஸ்யா வியாப்திஹி திருதீய வர்ணார்த்தஹ. ஈ ககாரம் ஏகாரம் ரெண்டும் சேர்ந்து புத்தியில் பிரகாசிக்கிறது. ஈ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வியாப்திஹி. ஈ வியாப்தி விதி தாதோஹோ. ஈ வியாப்திஹி. ஈங்கிற பதம் அப்படி எதை சொல்றது அப்படின்னா வியாப்தியை சொல்றது. அது ஈ அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த இடத்துல புத்தியில் வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறத ஈ வியாப்தி விதி தாதோஹோ தஸ்யாக தஸ்யா வியாப்திஹி திருதீய வர்ணார்த்தஹ. மூணாவது வர்ணமாக இருக்கக்கூடிய ஈகாரமானது இது புத்தியில் வியாபிச்சு இருக்கு. பிரகாசம் பிரகாசிக்கக்கூடிய பிரகாசிக்க வைக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமும் பிரகாசமும் எங்க புத்தியில வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறது இந்த 69வது ஸ்லோகத்தினுடைய 2வது லைன்ல இருந்து சொல்றது என்ன? ஈ வியாப்தி விதி தாதோஹோ தஸ்யா வியாப்திஹி திருதீய வர்ணார்த்தஹ. மூணாவது வர்ணமாக இருக்கக்கூடிய ஈகாரமானது புத்தியில் வியாபிக்க வைக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு ஈ அப்படிங்கிறது வியாபிச்சு இருக்கு, பிரகாசத்துக்கு புத்தியை வியாபித்து இருக்கு அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். அதனுடைய கடைசி அடுத்த 70வது ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்துல தஸ்ய லஹர்யாதிக்யம் தன் நிர்மாணம் மகாரார்த்தஹ. இப்ப ககாரம் ஏகாரம் ஈகாரம் முடிஞ்சிடுது. அப்புறம் லஹர்யாஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. லஹர்யான்னு சொன்னா கூட ல இஹு இர்ன்னு புரிஞ்சுக்கணும். அது ஹகாரத்தை ஃபுல்லா புரிஞ்சுக்காம தஸ்ய லஹர்யாதிக்யம் லஹரீம்னு சொல்றதுல லஹ்ரீம்னு ஒரு அந்த ஹகாரத்தை முழுசா சொல்லாம அர்த்த ஹகாரமாக சொல்லுங்க. ஹன ஹிம்ச ஹனஹிம். அதுக்கு அடுத்துல தஸ்ய லஹர்யாதிக்யம் தன் நிர்மாணம் மகாரார்த்தஹ. இப்படியாக லஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல லஹ்ரீம் அப்படின்னு இக்காக புரிஞ்சுண்டு ஆதித்யம் வியாப்திஹி. இது புத்தியில் ஆதித்யமாக வியாப்தமாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப முதல் கூட்டத்திலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ககாரமானது பிரகாசம், ஏகாரமானது பிரகாசிக்க செய்யக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம், அது ஈகாரமானது வியாப்தி. இந்த லஹ்ரீம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நன்றாக ஆதித்யமாக வியாப்தமாக புத்தியில் வியாப்தமாக இருக்கு. எது பிரகாசமானது புத்தியில் வியாப்தமாக இருக்கு அப்படின்னு இந்த 2.5 ஸ்லோகத்திலேருந்து முதல் கூட்டத்தை புரிய வச்சார். இப்ப அதுக்கப்புறம் ரெண்டாவது கூட்டத்துக்கு வந்துட்டோம். ஹன ஹிம்ச. இது முதல் கூட்டமானது வாக்பவ கூட்டமாக இருக்கு. அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய புத்தியில பரபிரம்மஸ்வரூபமானது வியாபிச்சு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றோம். பரபிரம்மஸ்வரூபமானது பிரகாச ரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபமானது என்னுடைய புத்தியில் வியாபிச்சு நன்றாக வியாப்தியாக வியாபிச்சு இருக்கட்டும் அப்படின்னு முதல் கூட்டத்தினுடைய அர்த்தமாக இந்த சமஸ்தார்த்தத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்துல க அப்படிங்கிறது பிரகாசம், ஏங்கிறது பிரகாசிக்க செய்ய வைக்கிறது, ஈகாரமானது
காவும் ஏவும் சேர்ந்து புத்தி இல்ல அப்படின்றத காமிக்கிறது. ஈகாரமானது வியாப்தியை குறிக்கிறது. இதுல இருந்து மொத்தமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் கூட்டத்துல அப்படின்னா புத்தியில பிரகாசமானது பரபிரம்மஸ்வரூபமானது புத்தியில் வியாபிச்சு இருக்கட்டும் அப்படின்னு மேலோட இருக்கக்கூடிய முதல் சமஸ்தார்த்தம், முதல் கூட்டத்தினுடைய சமஸ்தார்த்தம். இரண்டாவது கூட்டத்துக்கு வந்திருக்கோம். ஹன ஹிம்சா ஹனஹிம்சாயாமிதி ஹம் சௌர்ய பிரத்யர்த்தி ஹனன கரணத்வாது. ஹன ஹிம்சா ஹிம்சாயாம் அப்படின்னு தாத்து. ஹன ஹிம்சாயாம், ஹன அப்படிங்கிற பதத்துல இருந்து ஹன ஹிம்சாயாம். எது ஹிம்சை பண்றது நமக்கு அப்படின்னா 6 விதமான ரிபுக்கள். காம குரோத லோப மோக மத மாத்சர்யாதி ஷட்ரிபூஹோ, இவைகள்லாம் நம்மள தொந்தரவு பண்றது. இந்த தொந்தரவு பண்ணக்கூடிய ஹன ஹிம்சாயாம் இதி புத்தியில, ஏற்கனவே நம்ம பார்த்த முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய புத்தியில நமக்கு அது வியாப்தமாக இருந்தால் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த இரண்டாவது கூட்டமானது காமராஜ கூட்டம். காமராஜ கூட்டமானது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அது கொடுக்க போறது. அது அதிகாரத்துவம் இல்லாம கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் முதல் கூட்டத்திலே நம்ம பிரார்த்திக்கிறது என்னன்னா, பரபிரம்மஸ்வரூபமானது வியாப்தமாக இருக்கட்டும் அப்படின்னு. பரபிரம்மஸ்வரூபம் வியாபிச்சு இருந்ததுன்னா எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற எண்ணங்கள் ஏற்படாது. அப்போ இரண்டாவது கூட்டமானது நீ கேட்கக்கூடிய அத்தனையும் வாரி கொடுக்கக்கூடியது அப்படின்னா காமராஜ கூட்டம். இந்த காமராஜ கூட்டத்தில் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்க போறது அப்படின்னா ஹன ஹிம்சா, அதுல நமக்கு ஹிம்சையா இருக்கக்கூடியதெல்லாம் வந்துடக்கூடாது. அதனால காமக்ரோத லோபமோகத ஆச்சரியாதி ரிப்புக்கள் எல்லாம் ஹன ஹிம்சா. ஹனங்கிற பதத்துல ஹகாரம், இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதலட்சணமா இருக்கக்கூடிய ஹகாரத்தை ஹன ஹிம்சாயாம் இதி ஹம் சௌரியம் அப்படின்னா பராக்கிரமம், நல்ல பராக்கிரமம், சௌரிய பராக்கிரமம். ஹகாரத்தினால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சௌரிய பராக்கிரமம். பிரத்யர்த்தி ஹன ஹனன கரணத்வாது. இந்த ஹகாரத்தினால காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 விதமான ரிபுக்களும் போய் பராக்கிரமம் அது எல்லாத்தையும் போச்சுன்னா பாக்கி என்ன இருக்கும் அப்படின்னா எந்த விதமான எண்ணங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த அதுல ஒரு பராக்கிரமமானது ஏற்படுறது. சம் போக சாதனம். முதல்ல ஹகாரம் ஆயிடுது, இரண்டாவது அக்ஷரம் சகாரம். இரண்டாவது கூட்டத்தினுடைய இரண்டாவது அக்ஷரம் இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய சகாரம். சம் போக சாதனம். நமக்கு தேவைப்படக்கூடிய போகமாக இருக்கக்கூடிய சர்வத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. சகாரம் தனத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு போகமா இருக்கக்கூடியவை எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கு அப்படின்னா, எது வேணும்னாலும் கையில பணம் இருந்தா தானே, நமக்கு தனமானது இருந்தா தானே எதையுமே அனுபவிக்க முடியும். அப்படின்னா போகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய சம் அப்படிங்கிற அக்ஷரத்தினால சம் போக சாதனம் அப்படின்னா தனம். தனம் அப்படிங்கிறது கிடைக்கும். சம் போக சாதனம் தனம். உபபோகார்த்தः தஸ்யதே சுனோதேர்வா கமோ காந்தாவிதி தாதோஹ இச்சா விஷயோங்கனாதிஹி கம். அப்படிங்கிறதுல என்ன சொல்றாருன்னா, அப்புறம் சகாரமானது தனத்தை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது இச்சை. கமு காந்தி விதி தாத்தோஹோ. கமு காந்தி அப்படின்னு காந்தி விதி அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்துவினால இச்சா விஷய அங்கானாதிஹி கம். விஷயங்களாக இருக்கக்கூடிய இச்சை, ஸ்திரீபோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தனங்கள், இவைகள் எல்லாமே ககாரத்தினால காமிக்கிறார். அப்ப கமு காந்தி விதி தாது இச்சா விஷயோங்கானாதிக்கம் ஆதிக்கம். இப்படியாக அகாரமானது
ஆறு விதமான ரிபுக்களை போக்கக்கூடியவை. சௌரியத்தையும் பராக்கிரமத்தையும் சொல்லக்கூடியது அகாரம். சம் இரண்டாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய சகாரமானது போகத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய தனத்தை குறிக்கிறது. மூணாவது அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது இச்சை, ஸ்திரீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சங்கேதமாக காமிக்கிறது. ஏஷாம் கமனம் பிராண பிராபணம் பிராபணமோஹாங்கு கத்யர்த்த தாது ஜன்யம் ஹம் தஸ்யா. அடுத்ததா இருக்கக்கூடிய அக்ஷரமானது ஹகாரம். ஹகாரமானது பிராபணம். பிராபணம்னா அதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடியது. இது சௌரியம், வீரியம், பராக்கிரமம் இவைகள் எல்லாத்தையும் தனத்தோட, தனம்ன்றது இருந்தா தான் எதையுமே நம்மளால இச்சையா இருக்கக்கூடியவை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும். போகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய தனம், சௌரியம், வீரியம், பராக்கிரமம், அதுக்கு மேல இச்சை இவைகள் எல்லாத்தையும் அகாரமானது பிராபணமாக நமக்கு தேவையானதை கொடுக்கிறது. ஏஷாம் கமனம் பிராண பிராபணம் பிராபணமோஹாங் கத்யர்த்த கத்யர்த்த தாது ஜன்யம் ஹம். அகாரத்தினால இவைகள் எல்லாத்தையும் நமக்கு பிராபணம் அப்படின்னு சொல்றார். தஸ்யா அதிசயோ லஹரீம் தத்ர ஸ்லிஷ்ட சவர்ண தீர்க்கேன. லஹரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்ததுல ஏற்கனவே நம்ம முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய லஹரீம் நம்ம என்ன பார்த்தோம்? லஹரீம் அப்படிங்கிறது பிராபணம், அவைகளை வாங்கி கொடுக்கக்கூடியது. ரொம்ப அதிகமாக நமக்கு அதிவியாப்திகி அப்படிங்கிறத நமக்கு என்ன தேவையோ அவைகள் எல்லாத்தையும் நன்றாக வாங்கி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால லஹரீம். ஆக இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ ச ககாரம், லகாரம், ஹகாரம், ஈகாரம் வரைக்கும் வந்துடுதோ. இதுல பாக்கி இருக்கிறது என்னன்னா ஈங்கிற ஒரே ஒரு அக்ஷரம் இருக்கு. அந்த ஈகாரமானது என்ன சொல்றதுன்னா ஈகாரஸ்ததர் தஸ்யார்த்தஹ கீர்த்திஹி சர்வாசு திக்ஷு தீப்தத்வாது. அந்த ஈ அப்படிங்கிறத ரெண்டு ஈயா பிரிச்சு காமிக்கிறார். ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய ஈகாரமானத ரெண்டு ஈகாரமாக பிரிச்சு, ரெண்டு ஈ அதுக்குள்ள இருக்கு. ஈகாரஸ்தஸ்யார்த்தஹ கீர்த்திஹி சர்வாசு திக்ஷு தீப்தத்வாது. சர்வ திக்ஷுக்களிலும் இருக்கக்கூடிய கீர்த்தியை வாங்கி கொடுக்கக்கூடியது ஒரு ஈகாரம். இன்னொரு ஈகாரம் ஈ தீப்தா விதி தாதோ. ஈ தீப்தா விதி தாதோ நிர்மித நிர்மிதிர நயோ அகாரார்த்தஹ இம் அப்படிங்கிறதுனால மகாரத்தினால அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாத்தையும் வியாபிச்சு நமக்கு மூணு விஷயங்களிலும், மூணு உலகங்களிலும் நமக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நமக்கு பிராப்தமாக அதிவியாப்தியாக நமக்கு கொடுக்கக்கூடியது இரண்டாவது கூட்டமாக இருக்கக்கூடிய காமராஜ கூட்டம். அப்படின்னு இரண்டாவது கூட்டத்துல நமக்கு தேவையான சர்வ போகங்களையும் தனங்களையும் இச்சைகள் எல்லாத்தையும் பிராப்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நன்றாக வாங்கி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இரண்டாவதான. முதல் கூட்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் இரண்டாவது கூட்டத்துல சொல்லியிருக்க விஷயத்தையும் சேர்த்து சமஷ்டியாக இந்த இடத்துல என்ன கொடுக்கிறார்? வாக்பவ கூட்டார்த்தஹ சூக்ஷ்மம் அதிவ்யாபன ஆதித்யம் அதிவ்யாபனம் ஆதித்யம். வாக்பவ கூட்டார்த்தஹ சூக்ஷ்மம் அதிவ்யாபனாதித்யம் ஷைர்ய தன ஸ்திரீ யசஸ் ஆதித்யம் காமராஜார்த்தஹ. முதல் கூட்டத்துல சொல்லியிருக்கக்கூடியது வாக்பவ கூட்டத்துல சொல்லியிருக்கிறது சூக்ஷ்மமாக நம்மளுடைய புத்தியில் வியாபிச்சு பரபிரம்மஸ்வரூபமே வியாபிச்சு இருக்கிற மாதிரியும், இரண்டாவது கூட்டத்துல ஷைர்ய தன ஸ்திரீ யசஸ் இவைகள் எல்லாத்தையும் காமராஜ கூட்டமானது அதிவியாப்தமாக நமக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு முதல் கூட்டத்தையும் இரண்டாவது கூட்டத்தையும் சேர்த்து 74வது ஸ்லோகத்துல சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 75வது ஸ்லோகத்துல மூணாவதா இருக்கக்கூடிய கூட்டத்தை பத்தி சொல்ல போறார். ஏதே சம்யக் கலயதி சகலா
ஹரதேஹ ஹகாரஹ ஸ்யாத். நிகில நிகில ஜங்கத் சம்ஹர்த்ரீத் இத்யர்த்தः. தஸ்யாபி வர்ணஸ்ய சகலம் கலயதி. மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ரெண்டு கூட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சகலத்தையும், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய போகங்களும் பரபிரம்மஸ்வரூபத்தினுடைய வியாப்தி இவைகள் எல்லாத்தையும் சகலம் கலயதி. முதல் கூட்டத்தில் சொல்லி இருக்கிறது பரபிரம்மஸ்வரூபம் என்னுடைய புத்தியில் பிரவாகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல பரபிரம்மஸ்வரூபத்தை பத்தி. ரெண்டாவதா இருக்கிறது ரெண்டாவது கூட்டத்தில் சொல்லி இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் நமக்கு ஆதிக்கமாக கொடுக்கக்கூடியது. ஏதே சம்யக் கலயதி, இவைகள் எல்லாத்தையும் சகலத்தையும் ஹரதேஹே ஹிருகாரஸ்யாத். சகல அப்படின்ற பதத்துக்கு அப்புறம் ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய ஹிரு அப்படிங்கிற அக்ஷரத்தை இருந்து ஹிருகாரஸ்யாத் ஹரதே. ஹரதே அப்படிங்க ஹிரு இது ஹிருங்கிற பதத்துக்கான தாத்துவனுடைய அர்த்தம் அவைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது, அவைகளை எடுக்கட்டும் அப்படிங்கிறது. அவைகளை இங்கிருந்து எடுக்கிறதுக்கு ஹரதே அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல சொன்னத பரபிரம்மஸ்வரூபமானது புத்தியில் வியாபிக்கிறது. இரண்டாவதாக சொல்லியிருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இச்சைகள் அவைகள் எல்லாத்தையும் காமக்ரோதாதிகள் எல்லாத்தையும் போக்கி நமக்கு பரபிரம்மஸ்வரூபத்தில் நமக்கு வியாப்தத்தை கொடுத்து இந்த பிரபஞ்சத்துல நமக்கு தேவைப்படக்கூடிய போகங்களையும் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொன்ன முதல் ரெண்டுத்துல இருக்கிறது. மூணாவதுல என்ன சொல்றார்? சகலத்தையும் கலயதி ஹரயதி ஹரதே, இவைகள் எல்லாத்தையும் போக்கக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவைகள் எல்லாத்தையுமே நமக்கு போக்கி பரபிரம்மஸ்வரூபத்திலேயே நம்ம லயம் பண்ண வைக்கக்கூடியது மூணாவது கூட்டம். சக்தி கூட்டமாக இருக்கக்கூடிய மூணாவது கூட்டமானது என்ன பண்றது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் களைஞ்செடுக்கணும். புத்தி அவைகள் எல்லாமும் களைஞ்சு போனாலே ஒழிய அந்த நிஷ்டையாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூப தியானமானது நமக்கு கிடைக்காது. அப்படிங்கிறதுனால ஏதே சம்யக் கலயதி, எல்லாவற்றையும் கலைஞ்சு சகலா ஹரதே ஹிருகாரஸ்யாத். ஹிரு அப்படிங்கிற தாதுவினால இவைகள் எல்லாத்தையும் வெளியில அனுப்பி நிகில நிகில ஜங்கத் ஜகத் சம்ஹர்த்ரி இத்யர்த்தः. இந்த பிரபஞ்சத்திலும் இவை எல்லாத்தையும் சம்ஹரதி, எல்லாத்தையும் சம்ஹர்த்ரி, எல்லாத்தையும் இங்கிருந்து போக வச்சு அர்த்தः தசாபி வர்ணஸ்ய. இப்படியாக முதல் ரெண்டு கூட்டத்துல நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் போக்கி கலயத்தி ஹரயதே ஹரதே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் போக்கி ஈகார பிளஸ் லிஷ்டஹ சிருஷ்டி ஸ்திதி ரூப ரூப தீப்திஹி கர்த்ருத் கர்த்ருத் கத்ரர்த்தஹ யத்வா ஹிருதி கேதஹரே பிரகாசதே தேன மாதா ஹ்ரீஹி. பாக்கி இருக்கிறது சகல ஆயிடுது. ஹ்ரீல ஹ்ரீம்ல இருக்கக்கூடிய மந்திரத்துல இருக்கக்கூடிய ஹிரு அப்படிங்கிற அக்ஷரமானது எல்லாத்தையும் ஹரயத்தி ஹரதே அவைகள் எல்லாத்தையும் போக்குறது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாக்கி மிஞ்சி இருக்கக்கூடிய அக்ஷரம் என்ன இருக்கு அப்படின்னா ஈகாரம். ஈகாரமானது எதை காமிக்கிறது அப்படின்னா ஈகாரஹ பிரஸ்லிஷ்டஹ சிருஷ்டி ஸ்திதி ரூப தீப்தி கர்த்தர்த்தஹ. ஈகாரமானது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு விதமான அவைகளையும் அவைக்கு மேல இருக்கக்கூடிய திரோதானம் அனுகிரகம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கர்த்திருத்தங்களையும் ஈகாரமானது சொல்லி யத்வா ஹிருதி கேதஹரே பிரகாசதே தேன மதா ஹ்ரீஹி. இவைகள் எல்லாத்தையும் பாக்கி இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் போய் காந்தியை அவைகள் எல்லாத்தையும் போக்கி பிரகாசத்தை கொடுத்து ஹிருதயாகாசத்துல பிரகாசத்தை எப்போதுமே பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஹ்ரீன்னு சொல்லக்கூடிய மாதா பரபிரம்மஸ்வரூபமானது நானே அகம் அகம் இது அகமித்தேவி விபாவையே பவானின்னு சொல்லக்கூடிய ஹ்ரீ அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா மாதா ஆத்மஸ்வரூபம் சம் அப்படின்னு சொல்லி நான்கிற ஆத்மஸ்வரூபமானது பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னு ரெண்டற்ற ஒன்னாக இருக்கக்கூடியதை நமக்கு கொடுக்கக்கூடியது மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஹ்ரீம்னு இருக்கக்கூடிய ஈகாரமானது.
ஆக இப்ப மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சகலத்தையும் முதல் கூட்டத்திலும் இரண்டாவது கூட்டத்திலும் இருக்கக்கூடிய சர்வ விஷயங்களையும் புத்தியில பிரகாசம் ஏற்பட்டு பரபிரம்மஸ்வரூபமே வியாபிச்சு இருக்கக்கூடியது முதல் கூட்டத்திலும், இரண்டாவது கூட்டத்துல நம்மளுடைய சௌரியம், வீரியம், பராக்கிரமம், நமக்கு வேண்டிய தனங்கள், நமக்கு வேண்டிய இச்சைகள், ஸ்திரீ வெயில் எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியவை அப்படின்னு இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஹரயதி சம்யக் கலயதி ஹரதே இவைகள் எல்லாத்தையும் போக்கி ஈகாரத்துல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் விஷயங்களையும் எல்லாத்துக்கும் அதீதமா இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபத்தில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது மூணாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஈகாரம். இப்படின்னு தனித்தனியா 15 அக்ஷரத்துக்கு இருக்கக்கூடிய அக்ஷரத்தை தனித்தனியா சொன்னார். மொத்தமா சேர்த்து இப்ப என்ன பண்ண போறோம்? சகல சகலா சகலாந்தேன பதேன சகல அந்தேன பதேன சகல அந்தேன பதே சகலாந்தேன பதேன ஹ்ரீகாரே கர்மதாரயः கார்யः கர்மதாரயः கார்யः தஸ்ய விசேஷ்யோः மஹ ஸ்யாத் அன்னாதர்த்தः संविद अर्थो वा सम्यक् कलयतीति सकलः हरति इति हृ ई दीप्तो इति धातोः. இப்ப மூணுத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து சம்யக் கலயதி சகல சகலங்கிற பதத்திலேருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, சர்வத்தையும் சர்வத்தையும் கலயதி எல்லாவற்றையும் சகலத்தையும் கலயதி அவைகள் எல்லாத்தையும் போக்கி ஹரதி இது ஹிருங்கிற பதத்தினால ஹரதி அவைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஈ தீப்தௌ இது தாதோ தாதோ ஈ அப்படிங்கிறது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம்னு சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்களையும் எல்லாவற்றையும் அகம் அப்படின்ற பரபிரம்மஸ்வரூபத்தில் கொண்டு வந்து லயம் செய்து ஹ்ரீஷ்ச மஸ்ச இது கர்மதாதய எல்லாத்திலையும் மகாரம்னு ஒண்ணு இருக்கே, அந்த இம் மகாரம் கிரீம்னு இருக்கக்கூடிய இம் இருக்க, மூணு கூட்டத்துல இருக்கக்கூடிய இம் இருக்க, அந்த மகாரமானது என்ன சொல்றது அப்படின்னா, இந்த விசேஷமானதும் மகாரம் நாதம் அல்லது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல நம்மளை கொண்டு வந்து சேர்க்கிறது. இவைகள் எல்லாத்தையும் ஹரயத்தி சகலம் எல்லாவற்றையும் சகலம் கலயத்தி திரு ஹரதே எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னா, நான்கிற ஆத்மஸ்வரூபத்துல கொண்டு வந்து சேர்த்து அதிலேயே நம்மளை இருக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்படியாக சொல்லிட்டு வியாக்கரண ரீதியாக தாதோஹோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சமஸ்தார்த்தத்தினுடைய ஒரு அக்ஷரத்துக்கும் பதம் பதமா சொல்லிட்டு வந்தார். மொத்தத்தினுடைய சமஸ்தார்த்தம் என்ன அப்படின்னா, முதல் கூட்டத்துல சொல்லியிருக்கக்கூடிய பிரகாசமானது சர்வ வியாப்தமாக என்னுடைய புத்தியில் பிரவாகமாக இருந்து கொண்டு, இரண்டாவது கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சௌரிய தைரியமாக இருக்கக்கூடிய இச்சா தனம் இப்படின்னு இருக்கக்கூடிய நம்மளுடைய போக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது சகலத்தையும் போக்கி நான்கிற ஆத்மஸ்வரூபத்தில் நம்மளை ஈகாரமானது கொண்டு வந்து சேர்க்கிறது அப்படின்னு சமஸ்தார்த்தம். இந்த சமஸ்தார்த்தமானது ஒரு அக்ஷரத்திலையும் சொல்லியிருக்கக்கூடிய அக்ஷரமும் இதுல சொல்லியிருக்கக்கூடிய சமஸ்தமா இருக்கக்கூடிய அர்த்தமும் ஒன்னே அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் சமஸ்தார்த்தம். இப்ப இதுக்கப்புறம் வியாக்கரண ரீதியாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லி வியாக்கரணத்துல இதுல சொல்லியிருக்கிற விஷயத்தை அதோட சமன்வயப்படுத்த போறார். தாதோ பகு பக்வர்த்தஹ தாதோஹ பக்வர்த்தத்வாது பகுலம் அப்படின்னு ஒண்ணு, பகுல கிரகணத்வாது புருஷோதரஹ ஆதித்வாது ஆக்ருதி கண பாட்டேன ச இச்சா அனுகுண உனாதி கல்பனதஹ அப்படின்னு ஸ்லோகம். வியாக்கரணத்தில் என்ன சொல்றாரு? சந்தசி சர்வ விதீனாம் வைகல்பக தாவசாது
அமுஷ்ய மனோஹ சித்தோ சித்தேஹே கதிதே அர்த்தே அஸ்மின் வையாகரண அனுசாசனான் உமதி உமதிஹி அனுமதிஹி அப்படின்னு தாத்துக்கள் அப்படின்னு சொல்றதுல உலவாதிகளும் பகுலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தத்தை எனக்கு முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துல பகுலம்ன்ற பதம் சொன்னார்ல, தாத்தோஹோ பக்வார்த்தக, தாத்துவுல இருக்கக்கூடிய பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் பகுலக அப்படிங்கிறதுனால பாணினி சூத்திரத்துல சொல்லி இருக்கக்கூடிய புரோஷாதிராதி ஆக்கிருதி கணனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்காராம். அந்த சூத்திரத்துல சொல்லி இருக்கிறபடி இவைகளில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா அர்த்தங்களும் ஒரே அர்த்தத்தை உண்ணாதி அப்படின்னு இதுல எல்லாத்துலயும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரே விஷயமா இருக்கக்கூடிய அந்தமான சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தத்துல கொண்டு வந்து சமன்வயப்படுத்துறதுல தப்பே இல்லை அப்படின்னு ஒரு சூத்திரத்துல இருந்து எடுத்து ஒரு 2 ஸ்லோகத்துல வியாக்கரண ரீதியாக தனித்தனியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வச்சு ஒரே அர்த்தமாக நம்மளால சொல்லலாம். சமஸ்தார்த்தத்துக்கு ஒரு பீட்டிகை போட்டிருக்கார். வியாக்கரண சாஸ்திரம் படி இது சம்மதம் தான் அப்படின்னு காமிக்கிறார். பகுஹோ தர சமாச யோகாத் சமஸ்த புருஷார்த்தः சாதனத்வோக்தேஹ சம்க்ஷேபாத் சாரோக்தேஹ ஸ்ரீவித்யாஹ சமஸ்தார்த்தः. இப்படியாக அநேக சமாசங்கள் எவ்வளவோ பகுத்தக யோக பலவிதமான சமாசங்கள் பலவிதமான தாத்துக்கள் இவைகள்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாம் எதை கொடுக்கிறது அப்படின்னா புருஷார்த்தக 4 விதமான புருஷார்த்தங்கள், அநேக புருஷார்த்தங்கள் இருக்கு. என்னென்ன புருஷார்த்தங்கள்? தர்ம அர்த்த காம அப்படின்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமுமே மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பந்துத்துவத்திலேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சு பரபிரம்மஸ்வரூபத்தோட கிடைக்கக்கூடிய ஐக்கியத்தையே புருஷார்த்தமாக சொல்றது. பலவிதமான சமாசங்கள் இருந்தாலும் பலவிதமான தாத்துக்கள் ஒரே அர்த்தத்தை சொன்னாலும் பலவிதமான புருஷார்த்தங்கள் இருந்தாலும் அவைகளில் உத்கிருஷ்டமாக இருக்கக்கூடிய மோட்சம்னு சொல்லக்கூடிய புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சம்ஷேபாத் சாரோக்தேஹே ஸ்ரீவித்யாஹ சமஸ்தார்த்தः. இப்படியாக தனித்தனி அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தங்களும் மொத்தமான 15 அக்ஷரத்தினுடைய சமஸ்தமாக இருக்கக்கூடிய அர்த்தமும் ஒரே விஷயத்தையே சொல்றது. ஆக மொத்தமா இருக்கக்கூடிய அர்த்தமானது என்னவோ அதையே தான் தனித்தனியாக ஒரு அக்ஷரமுமே சொல்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் சமஸ்தார்த்தம் அப்படின்னு சமஸ்தார்த்தத்தினுடைய சாரமாக இதுல சொல்லியிருக்காரு. சமஸ்தார்த்தம்னு சொல்லிட்டு இருக்கோமே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா 15 அக்ஷரங்களாக இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியில இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரமும் ககாரம் ஏகாரம் ஈகாரம்னு இருக்கக்கூடிய ஒரு அக்ஷரத்துக்கும் இருக்கக்கூடிய தனித்தனி அர்த்தமும் அதனுடைய சமஸ்தமாக இருக்கக்கூடிய அர்த்தமும் ஒன்னே. இதுல இருந்து என்ன சொல்றது அப்படின்னா, இதை தவிர சார் விசேஷமான ஒரு குறிப்பு ஒண்ணு கொடுத்து இதுல சொல்லாத ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சமர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சார் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் ஒண்ணு கொடுக்கிறார். சமஸ்தார்த்தத்தினுடைய தனியா ஒரு அர்த்தம் கொடுக்கிறார். விசேஷ குறிப்பு அப்படின்னு போட்டு சார் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது பரபிரம்மஸ்வரூபத்தினால மகாமாயையே, ஹே மகாமாயையே, ககாரம் ஏகாரம் பிரம்ம சம்பந்தமான மகாமாயையே, ஹ்ரீம் தத் ரூபாம் விருத்திம், ஹ்ரீம்னு சொல்லக்கூடிய உன்னுடைய மாயா ரூப விருத்தியை, அதாவது வேத தரிசனத்தை காரணமாக நாமரூப நாட்டங்களை, நாம ரூப அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னன்னா பிரபஞ்சத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அவைகள் எல்லாத்தையும் ஈல நிவர்த்திய, ஈல அப்படின்ற பதத்தினால ஈல ககாரம் ஏகாரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஈகாரம் லகாரம் இருக்கு. அதனால என்ன சொல்றாருன்னா, அவைகள் நாமரூபத்தினால் ஏற்படக்கூடிய அத்தனையும் நிவர்த்தி செய்து என்ன பரபிரம்மஸ்வரூபத்தோடைய எப்பொழுதுமே நீ மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து என்னை கடந்து என்ன பரபிரம்மஸ்வரூபத்தையே எனக்கு எப்பவுமே
சம்பந்தமான இருக்க வையி அப்படின்னு பிரார்த்தனை பண்றது முதல் கூட்டத்தினுடைய அர்த்தம். முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ககாரமும் ஏகாரமும் பிரம்ம சம்பந்தமான மாயையே ஹ்ரீம் தத் ரூபாம் வித்திம் உன்னுடைய மாயை ரூப விற்த்தியினால, அதாவது பேத தரிசனத்தினால காரணமான நாமரூப நாட்டங்களை எல்லாவற்றையும் ஈல நிவர்த்தி செய்வாயாக அப்படிங்கிறதே முதல் கூட்டத்தினுடைய அர்த்தம். ஆக நாமரூபங்கள்னால் ஏற்படக்கூடிய நம்மளுடைய பேத புத்தி இருக்கே, அந்த பேத புத்தியை இதுல இருந்து நிவர்த்தி பண்ணி பரபிரம்மஸ்வரூபமானது அதுல வியாப்தமாக இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதே முதல் கூட்டத்தினுடைய அர்த்தம். இரண்டாவது கூட்டத்துல ஹல ஹலஸ்ய வியாபகஸ்ய, ஹல அப்படின்னு 2 அட்சரத்தினாலையும் ஹலஸ்ய வியாபகஸ்ய கஸ்க அப்படிங்கிற அட்சரத்தினால கஸ்ய பிரம்மா பிரம்மணஹ, ஹ்ரீம்ங்கிற அட்சரத்தினால விருத்தியம், ஹ ச அப்படின்றதுனால பிராப்தி அப்படின்னு அஸ்திபாதி பிரியம் அகண்டாகார பிரம்மத்தை அடைவிப்பாயாக. அதுல அகண்டாகார விருத்தி அஸ்திபாதி பிரியம்னு சொல்லக்கூடிய சத் 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 சுரூபம், சித் சுரூபம், ஆனந்த சுரூபம், அதுதான் சத்து சித்து ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு தான் அஸ்தி பாதி பிரியம்னு சொல்லுவோம். அஸ்தி அப்படிங்கிறது என்னன்னா அதுல இருந்து இருக்கக்கூடிய அஸ்தித்வம், அது இருக்கு. சத் அப்படின்னு சொல்றோமே, அது இருக்குன்னு சொல்றோமே, அது அஸ்தி. பாதி அப்படிங்கிறது என்னன்னா அது பிரகாசிக்கிறது, சித் வஸ்துவாக இருக்கிறது. பிரியம் அப்படிங்கிறதுனா ஆனந்த ஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியதான் அஸ்தி பாதி பிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகண்டாகார விருத்தியாக இத இருந்து வியாபிச்சு இருக்கட்டும். அஸ்திபாதி பிரியம்ங்கிறதானதா இருக்கிறதாக வியாபிச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். வாஸ்தவத்துல நம்ம முதல் அர்த்தத்துல பார்த்தது என்ன பார்த்தோம்? நம்மளுடைய வியாபகாரிகமா இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய நம்மளுடைய சௌரியம், பராக்கிரமம், நம்மளுடைய தனம், இச்சைகள், இவைகள் எல்லாம் பிராப்தமாகட்டும் அதனுடைய அர்த்தமாக இருந்தாலும் சார் சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதனுடைய ஒரு ஹையர் பிளேன்ல போய் இவர் என்ன சொல்றாருன்னா, அஸ்தி பாதி பிரியம்னு சொல்லக்கூடிய அர்த்தங்களானது வியாபிச்சு இருக்கட்டும் அப்படிங்கிறது இரண்டாவது கூட்டத்தினுடைய அர்த்தம் அப்படின்றத சார் கொடுத்திருக்கக்கூடிய அர்த்தம். மூணாவதா இருக்கக்கூடிய கூட்டத்துல இவ்விரண்டையும் ரெண்டுக்குமே நிவர்த்தி பண்ணி இத அஸ்திபாதி பிரியங்கிறதும் போகட்டும், பரபிரம்மஸ்வரூபம் என்னுடைய புத்தியில் வியாபிச்சு இருக்கட்டும் நினைக்கிறோமே, அந்த புத்தியில் அப்படிங்கிற எண்ணமும் போய் சர்வம் கலையதி, சர்வமும் கலைஞ்சு போய் சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபமாகவே என்னை இருக்க வைக்கிறோம் அப்படின்னு இருக்கோமே, அதுதான் மூணாவது கூட்டத்தினுடைய அர்த்தம். ஆக கேவலம் ஞானஸ்வரூபமாகவே என்ன எப்பவுமே இருக்கவை அப்படிங்கிறதே இதனுடைய சமஸ்தார்த்தம். ஞானம்னு சொல்லக்கூடிய சம்பித்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்திலேயே என்னை சதா சர்வ காலமும் இருக்கவை அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இந்த 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யினுடைய சமஸ்தார்த்தம் அப்படின்னு சொல்லி இது இது வந்து கடைசியா அவர் சொல்லி சொல்லியிருக்கிறது என்னன்னா, இத பிரகாசாரானந்தமான சமஸ்தார்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த சமஸ்தார்த்தத்தினுடைய விஷயத்தை பூர்த்தி பண்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு அக்ஷரமும் தனித்தனியா கொடுக்கக்கூடிய விஷயமானத மொத்தமா இருக்கக்கூடிய பரபிரம்மம்னு சொல்லக்கூடிய 15 அக்ஷரத்தோட இருக்கக்கூடிய பிரம்ம வித்யானது ரெண்டும் ஒன்னே சொல்றது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் கூட்டத்தை தியானம் சொல்லும் பொழுது என்னுடைய சித்தத்தில் மாயையெல்லாம் அகண்டு போய் கேவல பரபிரம்மஸ்வரூபம் என்னுடைய புத்தியில் வியாபிச்சு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது முதல் கூட்டம். இரண்டாவது கூட்டமானது அஸ்திபாதி பிரியம்னு சொல்லக்கூடியது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது, அவை இரண்டாவது கூட்டம். மூணாவது கூட்டமானது இவைகள் எல்லாவற்றையும் சகலத்தையும் கலைஞ்சு எடுத்து பரபிரம்மஸ்வரூபமாகவே என்னை இருக்க வச்சு அதிலேயே என்னை எப்பவுமே இருக்கவை அப்படின்னு பிரார்த்தனை பண்றதே மூணாவது கூட்டம். இப்படின்றதுதான் சமஸ்தார்த்தம் அப்படின்னு 13வது அர்த்தமாக இருக்கக்கூடிய சமஸ்தார்த்தத்தை பூர்த்தி பண்ணார். இதுக்கப்புறம் 14வதாக இருக்கக்கூடிய அர்த்தமானது சகுணார்த்த நிரூபணம். சகுணா, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குணம் அப்படிங்கிறது சகுண புத்தி, ரெண்டாவது நிர்குண ரெண்டாக உபாசிக்கலாம். உபாசனை அப்படின்னு நம்ம சொல்றது 2 விதமாக உபாசிக்கலாம். முதலாக உபாசிக்கிறது என்ன அப்படின்னா சகுண பக்தி. சகுணம்னா குணங்களோடு கூடி இருக்கக்கூடியவை. குணங்களோட கூடி இருக்கு அப்படின்னா என்னென்னலாம், நம்மளுடைய சிருஷ்டி சிதமாரம், பிரம்மா விஷ்ணு ருத்ராள் அப்படின்னு சொல்லக்கூடியவை,
அப்புறம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் இப்படின்னு எல்லாம் வேத ரூபமாக இருக்கக்கூடியவை மூன்றாக இருக்கு. இவைகளாக இருக்கக்கூடியது சகுணார்த்தம். இப்படியாக பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்திகள், ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம் இந்த என்ற மூன்று வேதங்கள் இந்த இவைகள் எல்லாமே பஞ்சதசியினுடைய பொருள். நம்ம ஏற்கனவே காயத்ரியினுடைய அர்த்தத்தை பார்க்கும் பொழுது முதல் பாதமானது ரிக்வேத ஸ்வரூபம், இரண்டாவது பாதமாக இருக்கக்கூடிய வர்கோதேவஸ்ய தீமிஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது பாதமாக இருக்கக்கூடியது யஜுர்வேதத்தினுடைய ஸ்வரூபம், அதனுடைய யஜுர்வேதத்தினுடைய சமஷ்டி ரூபம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மூணாவது பாதமாக இருக்கக்கூடிய தியோயோன பிரஜோதியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவதாக இருக்கக்கூடிய பாதமானது சாமவேத ஸ்வரூபம், சாமவேதத்தினுடைய சமஷ்டியாக பொட்டன்சியலா அதை சொல்லணும்னாக்க மூணாவது பாதம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இதுலயும் முதல் கூட்டமானது ரிக்வேதத்தை குறிக்கிறது, இரண்டாவது கூட்டமானது யஜுர்வேதத்தை சங்கேதமாக புரிய வைக்கிறது, மூணாவது கூட்டமானது சாமவேதத்தை குறிக்கிறது அப்படின்னு மூணு கூட்டங்களாகவும், மூணு வேதங்களையே மூணு கூட்டங்களாக இருக்கு அப்படின்னு சொல்றதும், பிரம்மா, விஷ்ணு, ருத்ராள் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூர்த்தி ஸ்வரூபமே முதல் கூட்டம், இரண்டாவது கூட்டம், மூணாவது கூட்டமாகவும் இருக்கு அப்படின்னு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உத்கிருஷ்டமா இருக்கக்கூடிய நமக்கு வேத பிரமாணமா இருக்கக்கூடியது வேதம், அதுல சொல்லியிருக்க ரீதியாகவே இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இவைகள் எல்லாம் உபாசிக்கக்கூடியது எதை சொல்றது அப்படின்னா திருமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, ருத்ராலத்தான் குறிக்கிறது. ஆக வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய சர்வ தேவதைகளும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரால்னு மூணா பிரிச்சு அவைகளையே சங்கேதமாக இந்த மூணு கூட்டங்கள் சொல்றது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சகுணார்த்தம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல போறார். அதனுடைய அது வந்து மொத்தம் 6 ஸ்லோகத்துல இந்த சகுணார்த்தத்தை பூர்த்தி பண்றார். சகுணார்த்தம் அப்படிங்கிறதுல கோ விதிரேகா கோ விதிஹி ஏகாரோ ஹரிஹி ஏகாரோ ஹரிஹி அகாரஹ ஈஷஹ ஸ்தவார்த்த மீடப்பிரதம். இதுல என்ன சொல்றாருன்னா ககாரம் அப்படிங்கிறது விதிஹி பிரம்மா, பிரம்மாவை குறிக்கிறது. முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய முதல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது பிரம்மாவை குறிக்கிறது. இரண்டாவது அக்ஷரமாக இருக்கக்கூடிய ஏகாரமானது விஷ்ணுவை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ககாரம் ஏகாரத்துக்கு அப்புறம் ஈகாரம்னு ஒண்ணு வருது. இந்த ஏன்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது 2 அக்ஷரத்தினுடைய சேர்க்கை. ஏங்கிறதே ஒரு ஸ்வராட்சரமாக இருந்தாலும் ஏ அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா அகாரமும் ஈகாரமும் சேர்ந்து அக்னிமீலே புரோஹீதம் இருக்கக்கூடிய அகாரமும் இஷேத்வா அப்படின்னு இருக்கக்கூடிய 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய இகாரமும் ஆவும் ஈவும் சேர்ந்து ஏ ஆச்சு அப்படின்னு ஐம்னு இருக்கக்கூடிய அக்ஷரத்துல ஐம்னு அக்ஷரத்தை 4 வேத ஸ்வரூபமாக சொல்லும் பொழுது அகாரமும் இகாரமும் சேர்ந்தா ஏகாரம்னு சொன்னோம் இல்லையா, அதுல சொல்றபடி அகாரம் முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது பிரம்மத்தையும், 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது விஷ்ணுவையும், இதுக்கு நடுப்புற ஒரு அகாரத்தை சேர்த்து அகாரமும் ஈகாரமும் சேர்த்து வந்துட்டு சொல்ல போறார். அது அடுத்த அக்ஷரமா இருக்கக்கூடிய அகாரமானது சிவனையும். ஏன்னா அகாரம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா அகாரம்னு தனியா ஒரு அக்ஷரம் அந்த பஞ்சதசி மந்திரத்துல 3வது அக்ஷரமா வராததுனால அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா நடுப்புற ஒரு அகாரம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோ. அப்ப முதல் அக்ஷரமா இருக்கக்கூடிய ககாரமானது விஷ்ணுவையும் பிரம்மாவையும், 2வது அக்ஷரமா இருக்கக்கூடிய ஏகாரமானது விஷ்ணுவையும், அகாரமானது சிவனையும், அதுக்கப்புறம் ஏ அப்படிங்கிறது அகாரம் இகாரமும் சேர்ந்துட்டு ஈனே ஒரு அக்ஷரம் இருக்கு. அது எதை குறிக்கிறது அப்படின்னா ஈடே அப்படின்னு சூத்திரம். ஈட அப்படிங்கிறது ஒரு சூத்திரம். அந்த ஈடங்கிற தாத்துவில் இருந்து ஈ அப்படிங்கிறது அக்ஷரமா இருக்கு. ஈட அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட்சிணாமூர்த்தி மீடே அப்படின்னு சொல்றோம். மௌனவ் யாக்கியா பிரகடித பரபிரம தத்துவம்னு சொல்லிட்டு வரக்கூடிய கடைசி பாதத்துல வரும்போது இது தட்சிணாமூர்த்தி மீடே அப்படிங்கிறோம். ஈடே அப்படின்னா பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் நமஸ்கரிக்கிறேன், நான் இப்படியாக துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அந்த ஈடே அப்படின்றதுதான் ஈகாரமாக இங்க இருக்கு. அப்போ ஈடேன்னு சொல்றோமே,
ஈட அப்படிங்கிறதுல ஈ டகாரத்துக்கும் லகாரத்துக்கும் அபேதம். டலையோர் அபேதா அக்னிமீளே அப்படின்னு சொல்றோம். லகாரம்னு சொல்லிக்கலாம், ஈடே அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஈடேன்னு சொன்னாலும் சரி, ஈழேன்னு சொன்னாலும் சரி ஒரே அர்த்தம் தான். அப்படிங்கிறதுனால ஈடு அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்தினால அடுத்த அக்ஷரமா இருக்கக்கூடிய ஈகாரமானது இருக்கு. த்வி இப்படியாக டகாரஸ்ய லகாரஸ்ய ஆதேசஹ அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல கோ விதிஹி ஏகாரோ ஹரிஹி அகாரஹ ஈஷஹ தவார்த்தஹ ஈட ஈட ஈடப்பதம் பதம் द्विस्वरम मध्यगतस्य दकारस्य लकारः आदेशः இப்படியாக அக்னிமீளே அப்படின்னு சொல்றோம். ஈடே அப்படிங்கிறது நமஸ்கரிக்கிறேன் அப்படிங்கிறது. தேன இப்படியாக தேன ரிக்வேதாத்மத்வம் சூச்சனாத் ஆத்யஸ்ய கூட்டஸ்ய இப்படியாக அக்னிமீளே புரோஹீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்வேதமயமாக முதல் கூட்டமானது இருக்கு அப்படிங்கிறதுதான். தேன ரிக்வேதாத்மத்வம் ரிக்வேத ஆத்மத்வம் சூச்சிதம் ஆத்யஸ்ய கூட்டஸ்ய முதல் கூட்டமானது ரிக்வேதத்தை சங்கேதமாக காமிக்கிறது. கிரமசः அக்னிம் அக்னிமகூட்ட யுகே தேன யஜுஹு சாமதா சித்தா இப்படியாக இரண்டாவது கூட்டமும் மூணாவது கூட்டமும் யஜுர்வேதமாகவும் சாமவேதமாகவும் இருக்கு அப்படிங்கிறது. எப்படி இந்த இடத்துல ஒரு முதல் கூட்டத்துக்கு மட்டும் அவர் பிரிச்சு காமிச்சார். அகாரம் பிரம்மா, ஏகாரம் விஷ்ணு, அகாரம் சிவம். அகாரமும் இகாரமும் சேர்ந்ததுனால ஏகாரம் வந்தது, அதனால அகாரத்தை சேர்த்தோம். ஈடு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஈழ அப்படிங்கறத சொல்றது அது வந்து நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ராலய நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்ற ரூபமாகவும் முதல் கூட்டத்துல சொல்லிட்டு இதுல ரிக்வேதமயமாக இந்த முதல் கூட்டமானது இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இதே மாதிரி கிரமசக இரண்டாவது கூட்டமானது யஜுர்வேதமாகவும் மூணாவது கூட்டமானது சாமவேதமாகவும் இருக்கு அப்படிங்கிறத 82வது ஸ்லோகத்தினால சொல்லி பூர்த்தி பண்ணார். ஹிமிதி ஹ்ரீமிதி ஹ்ரீமிதி நாம விசேஷ்யம் நபும்சகம் பிரம்மலட்சகத்வேன. ஹ்ரீ அப்படிங்கிற அக்ஷரம் இருக்கு, இது வாஸ்தவத்துல நபும்சக லட்சணம், அது பிரம்மத்தையே குறிக்கிறது. ஹ்ரீமிதி நாம விசேஷ்யம் நபும்சகம் பிரம்மலட்சகத்வேன சாட்சாத் பிரம்மத்தையே குறிக்கிறது. எது ஹ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரமானது அது நபும்சகாட்சரம், உபயாட்சரம்னு சொல்றோம். ஹ்ரீம்னு சொல்லக்கூடியது ஒரு கூட்டத்துல வரக்கூடிய மூணாவதா இருக்கக்கூடிய அக்ஷரமானது உபயாட்சரம்னு சொல்றோம். உபயாட்சரம்னா என்ன அர்த்தம்? சிவசக்தி சாமரஸ்யாட்சரம். சிவசக்தி சாமரஸ்யம் அப்படிங்கிறதுனாலயே அது நபும்சகம். ஸ்ரீ பும்ரூபம் வா ஸ்மரேத் தேவி ஸ்ரீரூபம் வா விசிந்தயேத் அதவா நிஷ்கலம் தியாயேத் சச்சிதானந்த லட்சணம். சத்து சித்து ஆனந்தமாக இருக்கக்கூடிய ரெண்டு ரூபமாகவும் ஸ்திரீ ரூபமாவனாலும் தியானி, பும்ரூபமாவனாலும் தியானி இல்ல அதவா நிஷ்கலம் தியாயேது சத்து சித்து ஆனந்த லட்சணமாகவும் தியானி. சத்து சித்து ஆனந்த லட்சணமா இருக்கக்கூடியது பிரம்மமே. ஆக ஹ்ரீம்னு சொல்லக்கூடியது நபும்சகமாக இருக்கக்கூடியதானது பிரம்மத்தையே குறிக்கிறது. விதி ஹரி கிரி ஷைரீட்யாம் பிரம்மேதி பிரதம கூட்டார்த்தः இப்படியாக முதல் கூட்டமானது ஹரி பிரம்மா விஷ்ணு ருத்ராள் ரிக்வேதமயமாக இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத 83வது ஸ்லோகத்தினால சமர்ப்பணம் பண்ணார். இதுக்கப்புறம் 84வது ஸ்லோகத்துல ஹசகம் ஹச அப்படின்னு இருக்கக்கூடிய ரெண்டு அக்ஷரம் இருக்கு. ஹசகம் து ஹரத்வதனம் ஹசத்வதனம் மதம் ககாரஸ்ய வதனவாசிக்வாத் யத்வா ஹச ஆனந்தஹ கஹ சூர்யோ ஹஸ்து சந்திரஹ ஸ்யாத். ஹச அப்படிங்கிறது பிரகாசத்தை குறிக்கிறது. ஹச அப்படிங்கிறது என்னன்னா அசகம் து அசத் வதனம். அது ரெண்டு விதமா பொண்ணு சொல்றா.
ஹச அப்படிங்கிறது பிரகாசத்தை குறிக்கிறது, க அப்படிங்கிறது முகத்தை குறிக்கிறது, லகாரமானது சூரியன் சந்திரன் அப்படிங்கிறத சொல்றது. எத்வா ஹச ஆனந்தஹ கஹ சூர்யோ ஹஸ்து சந்திரஸ்யாது. ஹச அப்படிங்கிறது ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். க அப்படிங்கிறது சூரியனையும், ஹகாரமானது சந்திரனையும் சங்கேதமாக குறிக்கிறது. இதுல என்ன சொல்றது அப்படின்னா, அம்பாளுடைய முகமானது பிரகாசமாக ஆனந்தத்தை குறிக்கிறது. அதுல சூரியனையும் சந்திரனையும் இரு கண்களாக இருந்து பிரகாசிக்கிறது அப்படிங்கிறது. ஹசகம் து அசத்வதனம் அசத்வதனம் மதம் ககாரஸ்ய வதன வாச்சித்வாது யத்வா ஹச ஆனந்தஹ. ஹசன்றது ஆனந்தமாகவும் சொல்லலாம். கஹ சூர்யோ ஹஸ்து சந்திரஸ்யாது. ககாரமானது சூரியனையும், ஹகாரமானது சந்திரனையும் சொல்றது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்பாளினுடைய முகமானது சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரு கண்களை வச்சுட்டு பிரகாசமாக ஆனந்தமாக இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அப்படின்றத நம்ம இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏதோ லௌ நயனே, அதுல வந்து லகாரமானது ஏதோ லௌ நயனே யஸ்ய தத்து தத்து கஹலம் ரவி இந்து நேத்ரமிதி தேன பிரகாசகத்வாத் சித்ரூபத்வம் சித்ரூபத்வம் நிகதிதம் பவதி. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்பாளினுடைய முகமானது சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு கண்களாக இருந்து பிரகாசிச்சு ஆனந்தம் அப்படிங்கிறதை சூச்சனமாக காணிக்கிறது அப்படின்றத இந்த 84, 85 அப்படிங்கிற ஸ்லோகங்கள்னால புரிகின்றது. இதனுடைய கம்ப்ரைஸ்டு மீனிங் அடுத்த ஸ்லோகத்துல இப்ப இதுக்கு முன்னாடி சொன்ன 81 இருந்து ஆரம்பிச்சு 85 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சமட்டியாக புரிய ஒரே விஷயமா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, விதி ஹரி கிரிஷே ஹேது ஏதே அசத்வ கலஹ காஹலத்வே தேன இத்யாமிதம் ஆனந்தம் சித் சித் பிரம்மேதி த்விதீய கூட்டார்த்தஹ. இரண்டாவது கூட்டத்துல இருக்கக்கூடிய அர்த்தத்துல பரமேஸ்வரி அப்படின்னு நம்ம எதை சொல்றோமோ, அவர் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்ற ரெண்டு கண்களாக வச்சுண்டு ஆனந்த ரூபமாக பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களால போற்றப்படக்கூடிய, இவர் சிவ பிரம்மா விஷ்ணு ருத்ரால் ரூபமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் கூட போற்றக்கூடிய அம்பாள்ன்ற ரூபமாக இருக்கு அப்படிங்கிறதே இதனுடைய இது வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய சகுணார்த்தத்தினுடைய அர்த்தம். இது வரைக்கும் சகல கலாபிகி, சர்வ கலைகளும், எல்லா விதமான சகல கலைகளும், சகல கலாபிகி சகிதம் சகலம் பிரம்மது திருத்தீய கூட்டார்த்தஹ. எல்லாவற்றையும் சர்வ கலைகளும் சகல கலாபிகி எல்லா விதமான கலைகளும், அகாராதி சகாராந்தம்னு சொல்லக்கூடிய சூரியகலை, முதல்ல இருக்கக்கூடிய பிரம்மகலை, சூரியகலை, சந்திரகலை, பிரம்மகலை, சூரியகலை, சந்திரகலை, இதுக்குள்ளேயே எல்லா அக்ஷரங்களும் வந்துடுறது. ஆலேருந்து அஹா வரைக்கும் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாம் எதுல வருதுன்னா சோமகலையில வந்துடுறது. சூரிய கலையில க அதுல இருந்து ஆரம்பிச்சு கம்பம் தபினி, கம்பம் தாபினி அப்படின்னு வரும்போது அதுல இருக்கக்கூடிய யகாரம் வரைக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாம் 16, 32 அக்ஷரங்கள் அதுக்குள்ள வந்துடுறது. யாராலாவ சாஷாசா ஹாலாட்ச அப்படிங்கிறது பிரம்மகலையில வந்துடுறது. ஆக பிரம்மகலை, சூரியகலை, சந்திரகலை இப்படின்னு எடுத்துட்டா 51 அக்ஷரங்களும் இருக்கக்கூடிய மொத்தமா இருக்கக்கூடிய சகல கலைகளும் அதுல வந்துடுறது. சகல கலாபிஹி சகிதம் சகலம் பிரம்மது பிரம்மது திருத்தீய கூட்டார்த்தஹ இத்தம் குணகண கதனாத் வித்யா ஏஷ சகுணார்த்தஹ. இப்படியாக இத்தம் குணகண கதன, இப்படியாக சர்வ கலைகளாகவும் பரபிரம்மஸ்வரூபமே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே சகுணார்த்த நிரூபணம். சகுணார்த்தத்திலே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு ருத்ரால்
மூணு வேதங்களா இருக்கக்கூடிய ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம்னு சொல்லக்கூடிய திரையீ வித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 வேதங்கள், இவைகள் எல்லாமுமே பரபிரம்மஸ்வரூபமாக கேவல பரபிரம்மஸ்வரூபமாக பஞ்சதசி அப்படின்னு சொல்லக்கூடிய வித்யாக இருக்கு. இத்தம் குண கண கதனா வித்யா ஏஷ சகுணார்த்த. இப்படியாக தியானிப்பதே சகுணார்த்த நிரூபணம். இப்படியாக தியானிப்பதே சகுணார்த்தம் அப்படின்னு சொல்லி 13ஆவதா இருக்கக்கூடிய சகுணார்த்தத்தை சொல்லி பூர்த்தி பண்ணார். இன்னும் பாக்கி இருக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு அர்த்தம் பாக்கி இருக்கு. இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய மகா வாக்கியார்த்தம் தனியாக ஒரே 15வது அர்த்தமாக மகா வாக்கியார்த்தம் மட்டும் பாக்கி இருக்கு. அது சொல்லி பூர்த்தி பண்ணிட்டு எல்லாத்தினுடைய அர்த்தத்தையும் சமஷ்டியாக ஒரே ரூபமாக சொல்லி இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ண போறார். அடுத்த கிளாஸ்ல நம்மளால மகா வாக்கியார்த்தத்தை ஃபுல்லா பார்க்க முடிஞ்சுடுத்துனா சொல்லி பூர்த்தி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மகா வாக்கியார்த்தத்தை சொல்லிவிட்டு திருப்பி அதுக்கு அடுத்த கிளாஸ்ல இதுல சொல்லியிருக்கக்கூடிய 15 அர்த்தத்தையும் சமஷ்டியாக சமர்ப்பணம் பண்ணி பூர்த்தி பண்றதாக ஒரு விதி இருக்கு. அதை மாதிரி சொல்லி அடுத்த இன்னும் 2 கிளாஸ்ல நம்ம வரிவசிய ரகசியத்தை பூர்த்தி பண்ண முடியும். இது குரு கிருபையில சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் மனசுல நம்மளால தரிச்சு அதை தாரணா சக்தியினால நமக்கு கூட வச்சு நம்மளுடைய பாவங்கள்ல அதை சொல்லி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணும் பொழுது இத்தனை பாவங்களோடு நமக்கு பண்ணி பரம கிருபையினால நமக்கு அந்த ரூபமானது நம்மளுடைய 4 ஆத்மஸ்வரூபமே அப்படிங்கிறதுல நம்மளுடைய கிருபையில எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட சகுணார்த்தத்தை பூர்த்தி பண்றோம். அடுத்த அவகாசத்துல நம்ம மகா வாக்கியார்த்தத்தை பூர்த்தி பண்ணி 15வது அர்த்தத்தை பூர்த்தி பண்ண போறோம். அது குரு கிருபையில அதுவும் நம்மளால பாக்குறதுக்கு நமக்கு அவகாசம் கிடைக்கணும். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சகவீர்ஜன் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே. பூர்ணஸ்ய